தொடங்கியது முதலே போராட்ட களத்திலிருந்து புதிய தலைமுறை ஒவ்வொரு நகர்வாக பதிவு செய்து வந்தது. அந்த வகையில் தற்போது போராட்ட களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ். தற்போது கரப்பான் ஜனதா தரப்பிலிருந்து போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோரிக்கை தான் நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? பேச்சுவார்த்தை நடத்தப்படும்னு சொல்லப்பட்டிருந்ததே, அது எப்போது தொடங்க போகிறது? வேதவதி அவர்களுடைய மிக முக்கிய கோரிக்கை தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது அது தற்போது நிறைவேற்றப்பட்டுவிட்டது. அவர்கள் மற்ற கோரிக்கைகள் சிலரையும் வந்து வைத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் போதே அந்த மற்ற சில கோரிக்கைகள், உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் ஆகட்டும், அதே போல கலவரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் அந்த விவகாரத்தில் மாணவர்கள் மீது போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர்களை வந்துட்டு ரத்து செய்யப்பட வேண்டும் போன்ற விஷயங்களை வந்துட்டு அவர்கள் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார்கள். அதில் மத்திய அரசு ஏற்கனவே உடன்பட்டு விட்டது. ஆனால் தற்போதைய நிலை என்னவென்றால், இங்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிவிட்டார். எனவே இந்த போராட்டம் கலைந்து செல்லக்கூடிய காட்சிகள் இருப்பினும் தொடர்பாக இங்கு போராட்ட களத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அபிஜித் வந்து பல்வேறு விஷயங்களை வந்துட்டு தொடர்ந்து இங்க கூடியிருக்கவர்கள் மத்தியில வந்து பேசி வருகிறார். குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி வந்துட்டு தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல கரப்பான் அவர்களுடைய அந்த கரப்பான்களை வந்துட்டு அளிக்க முடியாது, அவர்களுடைய அந்த போராட்டம் வந்துட்டு மிக வலுவானதாகவும், அதே போல தங்களுடைய மற்ற கோரிக்கைகள், அது மாணவர்களுக்கு என்ன முன்னெடுக்கப்படக்கூடிய அந்த கோரிக்கைகள் முன்வைத்து அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் வெற்றி பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் ஒரு விஷயத்தை அபிஜித் தற்போது கூறி வருகின்றார். இந்த போராட்ட களத்தில் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிக அளவில் இங்கு கூடியிருந்த பலர் வந்து கலைந்து செல்லக்கூடிய நிலையில இங்கு பாதுகாப்பு படையினரும் வந்துட்டு இங்கு உள்ளே தற்போது நுழைந்தார்கள். ஆனால் தற்போது இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அமைதியான முறையில் இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை சார்பாக இங்கு கேட்டுக்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருவேளை அத்துமீறி வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் நிகழ்ந்தால் அதனை தடுப்பதற்காகவும் ஆங்காங்கே கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சிகளை நாம் பார்ப்போம். இங்க கூடியிருக்கக்கூடிய பல மாணவர்கள், அதே போல இளைஞர்கள் வந்துட்டு தங்களுடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக மிக மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். அதே போல அபிஜித்தும் வந்து தங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கின்றது போன்ற விஷயத்தை வந்து பேசி வருகிறார். இன்று 3வது கட்டமாக அந்த போராட்டம் நடத்துவதற்கான ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது 3:30 மணிக்கு மத்திய அமைச்சர்களுடன் சிஜேபியினுடைய அந்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அந்த ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருந்த நிலையில அதுக்கு முன்பதாகவே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதாக அவர் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்திற்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்த பலர் வந்து இங்கிருந்து கலைந்து சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் கூட இங்க இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுவோம். தமிழன், வணக்கம். உங்க பேர் என்ன? இங்க हिंदी? आप कहाँ से है? इलाहाबाद, अयोध्या। अयोध्या से आ रहे हैं। कितना दिन पे आप प्रोटेस्ट? 7 दिन हो गया। 7 दिन हो गया। 7 डेज। अभी कैसा लग रहा है? बहुत अच्छा लग रहा है। ये छात्रों का जीत है, ये नौजवानों